Hi viewers, this is Priya. This is Karthik. Welcome to Rasiga and Priya. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எம்புரான் 2 மூவியோட எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ எம்புரான் மூவி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரைடே வந்துட்டு பார்த்தோம், ஈவினிங் ஷோவில் பார்த்தோம் இங்கே கோயம்புத்தூரில். ஸோ நாங்கள் தமிழ் தான் அது பார்த்தோம், ஏன்னா வந்துட்டு தமிழ் இங்கே ரிலீஸ் ஆயிருந்துச்சு, அதனால் நாங்கள் தமிழில் பார்க்க வேண்டியதாச்சு. இல்லைனா வந்துட்டு யூஸ்வலாக வந்து நாங்கள் மலையாளத்திலே பார்த்துருப்போம். ஸோ வி டோன்ட் ஹேவ் எனி லாங்குவேஜ் இஷ்யூஸ் அட் ஆல். அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மலையாள மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் ஒரு எலிவேட் பண்ணுற மாதிரியான அந்த மூவி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக வந்துட்டு. பிகாஸ் நான் ஆக்சுவலாக மூவிக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி லைன் எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிக்கிறேன் சில டெக்னீஷியன்ஸ் பற்றி நம்ம சொல்லணும். எஸ்பெஷலி இந்த மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா தீபக் நினைக்கிறேன், தீபக் தேவ் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு எலிவேஷன் தான் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமுக்கும் சரி. இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ஒரு மோகன்லால் அவரோட என்ட்ரி இல்லாமல் மஞ்சு வாரியர், டொவினோ தாமஸ், ஒவ்வொருத்தருக்கான மியூசிக்குமே ரொம்ப நல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஒன் மோர் திங், அந்த எம்பூரானேன்னு ஒரு லேடியோட ஒரு வைபா இருந்துச்சு அந்த சவுண்டுக்கே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் வெர்ஷனில் ஒரு எம்பூரானேன்னு ஒன்று வரும். ஸோ இட் வாஸ் சூப்பர் ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப ஒரு மெலடியான ஒரு இதாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் அந்த ஃபீமேல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாட் டோனில் வந்து ஒரு மேல் வாய்ஸும் வருது எம்பூரானே அப்படிங்கிற மாதிரி, அதுவும் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் வந்துட்டு இந்த படத்தோட ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரென்த்னே நான் சொல்லுவேன். நான் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், இல்லை வந்துட்டு மோகனோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், இதெல்லாம் தாண்டி எப்படி நம்ம இந்த படத்தை சொன்னோம் தெரியுங்களா, விடாமுயற்சியில் வந்து எப்படி அனிருத்தோட ஒரு மியூசிக் ஒரு செம்ம இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி வந்து இந்த மூவியில் இந்த மியூசிக்கோட இன்ஃப்ளூன்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எஸ்பெஷலி இந்த பிஜிஎம் இட்ஸ் சூப்பர் ஆக்சுவலாக. அண்ட் தென் இந்த சினிமோட்டோகிராஃபி, கேமராமேன், சினிமோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சுஜித் வாசுதேவ். அதாவது நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறையா ஷூட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் வியூஸ் சரி, அந்த இனிஷியல் ஸ்டேஜில் அந்த டேம் வியூன்னு காட்டுவாங்க, அதுவுமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மோகன்லால் விசஸ் பிருத்திவிராஜோட ஷார்ட் காட்டுறது அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்க லாஸ்ட்ல அந்த ஃபைட் சீன்ல அவருக்கு ஒவ்வொரு சீனுக்கும் க்ளோஸ் அப் வச்சு காட்டுறதுல செம்மையா இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் சூப்பர். அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில லொக்கேஷன்ஸ் எல்லாம் நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ண பர்சனுக்கும் வெரி ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். இந்த ஃபைனல் சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் டொவினோ தாமஸ் வந்துட்டு கட்டி போட்டுருவாங்க இடத்துல அவங்க வந்து வெளியே வருவாங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நடுக்கடலில் இருக்கான்ருக்காங்க, விச் ஆர் சூப்பர் ஆக்சுவலாக. அண்ட் தென் தெர் ஆர் சம் இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் நிறையா லொக்கேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, சூப்பராக காட்டியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மூவியோட எடிட்டர் அகிலேஷ் மோகன் அவரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த மூவிக்கு வந்து ரைட்டர் பார்த்தீங்கன்னா முரளி கோபி. ஆக்சுவலாக இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லூசிஃபர் ஒன்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்த டீமில் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான். அண்ட் டைரக்டர் அஃப்கோர்ஸ் பிருத்திவிராஜ் சுகுமாரன். ஸோ அஸ் டைரக்டராகவே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது லூசிஃபர் மூவிக்கு அப்புறம். லூசிஃபர் 2ங்கிறதுக்கு ஸ்டோரி லைனும் சில ஸ்டோரியெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் தட் அந்த அந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குடும்பத்தையே அழிக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையன் தான், சாரி நான் ஆக்சுவலாக ரொம்ப ரிவீல் பண்ணல, ஜஸ்ட் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். அந்த குடும்பத்தில் அடிக்கிற அந்த குடும்பத்துலேருந்து ஒரு மிஞ்சி போன ஒரு பையன் தான் வந்து பிருத்திவிராஜன். அவருக்கும் மஞ்சு வாரியர் டொவினோவுக்கும் எப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது, இந்த பொலிட்டிக்கல் ட்ராமாவுக்கும் அந்த ரிவெஞ்சுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. விச் ரியலி குட். ஸோ அந்த வகையில் டைரக்ஷனெல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் மோகன்லால் சார் இவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாம் மேசிவ். ஆக்சுவலாக வந்துட்டு ஒரே ஒரு டிசப்பாயிண்ட் என்னன்னா, மோகன்லால் சார் வந்து சீக்கிரம் காட்டலவங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour இப்போ காட்சி அவரோட இன்ட்ரோ திறக்க வந்துட்டு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஒரு டிசப்பாயின்ட்னு சொல்ல முடியாது. பட் அஃப்கோர்ஸ் இந்த வெயிட்டிங்கிறதே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு த்ரில்லிங் தான். பட் அவர் வந்து கொஞ்சம் முன்னாடி காட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மோகன்லால் சார் எவ்வளோ ஃப்ரேமில் எப்படியெல்லாம் காட்டணுமோ அப்படிலாம் யோசிச்சு காட்டியிருக்காரு பிருத்திவிராஜ். அதெல்லாம் வந்துட்டு மேசிவ். இது ஒவ்வொரு சீனுமே ஃபேன் பாய் மூமெண்ட் தான் சொல்றேன். அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம், அவ்வளோ அழகா இருந்துச்சு ஒவ்வொரு சீனுமே. ஃபேன் பாய் சம்பவம். ஸோ அதுக்கெல்லாம் தான் சொல்றேன் நான். அந்த சீன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டைரக்டர் அந்த ஐடியாஸ் மட்டும் பத்தாது. அதான் அந்த சினிமோட்டோகிராஃபி, அதோட எடிட்டர், அண்ட் தென் அந்த பிஜிஎம் எல்லாமே சேர்த்து தான் அந்த இது வந்திருக்கு. அண்ட் மோகன்லால் சார் அஃப்கோர்ஸ் லைக் நம்ம லூசிஃபர் 1ல் பார்த்துருக்கோம் இல்லையா, நல்லா ஒரு கம்பீரமான கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்கின் ஃபேஸ் அப்படியே மேசிவாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மூவியில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவெல்லாம் வந்து செம. அந்த ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு ஹெலிகாப்டர் ஒரு ஸ்டன்ட் சீன் இருக்குது, அங்கே தான் அப்படியே வராது வெளியே. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் பிளாஸ்ட் ஆயிரும், அது அப்படியே நெருப்புக்குள்ள அப்படியே அனல் தெரியும், அப்படியே அந்த காணல் அப்படியே தெரியும் அப்படியே வெளியே வரும்போதுலாம்.
அதெல்லாம் விச் இஸ் ஃபேண்டாஸ்டிக் ஆக்சுவலாக வந்துட்டு முன்மொருத்தி அந்த காட்டுக்குள்ளே அது காட்டுக்குள்ள ஆக்சுவலாக மஞ்சு வாரியர் வந்துட்டு இவங்க இந்த ஆப்போசிட் அதாவது பஜரங்கி பாபா அவங்க காட்டில் வந்துட்டு துரத்தும் போது பார்த்தீங்கன்னா அது கன் ஷாட் அப்படியே வந்து எல்லாத்துக்கிட்டே பார்ப்போம் அவ்வளோ ஸ்க்ரீன் எல்லாம் செம்மையாக இருக்கும் இப்படி வாங்க சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு இந்த இதில் எப்படி டெக்னீஷியன் ஒரு சைடு பலமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோகன்லால் வந்துட்டு இட் இஸ் ஒன் மேன் ஆர்மி ஆஃப் த ஷோனே நம்ம சொல்லலாம் சரி இட் இஸ் குட் ஆக்சுவலாக வந்துட்டு அண்ட் ஒன் மட்டும் தேர் ஆர் சம் நாங்கள் சில இதில் அக்செப்ட் பண்ணோம் அஃப்கோர்ஸ் அதாவது எந்த ஒரு ப்ரீ சீக்வல் சாரி ஐ மீன் பார்ட் 2 அப்படின்னாலுமே ஒரு எக்ஸ்பிரேஷன் இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் அக்செப்ட் பண்ணி போனோம் அப்பார்ட் ஃப்ரம் அதாவது டெக்னீஷியன் வைஸ் அதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ஷூட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு கிராண்டியர் லுக்காக இருக்கட்டும் அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் எனக்கும் சொல்லலாம் நிறையா வந்துட்டு கைண்ட் ஆஃப் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது விச் மீன்ஸ் அந்த மூவி ரன்னுங்கிறது ஒரு 3 hours இருந்திருக்க வேண்டாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் ஒன் மோர் திங் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு இந்த ஸ்லோ மோஷன் ஷாட் வச்சுருக்காங்க அஃப்கோர்ஸ் இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மூவி மோகன்லால் ஒரு ஃபேன் பாயான ஒருத்தர் வந்து மூவி பண்ணுறது எங்களுக்கு எக்ஸ்பிரேஷன்லாம் இருக்குது பட் அதை தாண்டி வந்துட்டு அதாவது ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் வந்துட்டு மோகன்லால் சார் ரொம்ப ஷூட் பண்ணி காட்டுறாங்க விச் மீன்ஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா கேட்டால் ஒரு ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது நம்மளும் மோகன்லால் ஃபேன் தான் பட் அவர் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருந்துச்சு அது அனாயிங் திங்ஸாக இருந்துச்சு பட் ஹவர் இட்ஸ் குட் நம்ம வந்து தேட்டரோடு பார்க்கும்போது நம்மளுக்கு அது தோணும் பட் அது ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு தோணும் ஆக்சுவலாக வந்துட்டு ஏன் இதெல்லாம் அவங்க கட் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்துச்சு ஒன் மோர் திங் ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னங்க நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் 5 வருஷமாக இவர் டொவினோ தாமஸ் வந்துட்டு அந்த சிஎம்மாக இருக்கா அப்படி சில டைம் அது 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னென்னா ஒரு நியூ கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஐயூஎஃப் பிகேஆர் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதில் வந்து இன்னொரு கட்சி கூட அலையன்ஸ் பார்ட்டி வைக்கிறாங்க விச் இஸ் சம்திங் இந்த பஜ்ரங்கி பாபாவோடது அது வந்து ஒரு மத ரீதியான ஒரு இது ஸோ அப்படி மத ரீதியான ஒரு கட்சி உள்ளே வந்துச்சுன்னா நம்ம நாட்டுக்கு இது பாதுகாப்பு இல்லை இல்லை வந்து இங்கே பொலிட்டிக்கல் நடக்காது அப்படிங்கிற பட்சத்தில் மோகன்லால் உள்ள என்ட்ரி வராரு சரிங்களா இந்த என்ட்ரி ஓகே ஒரு சைடு அவர் வந்து உள்ள என்ட்ரி வந்து அப்படியே மோடி அப்படியே பேக் டு அந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ள போயிடுறாரு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு குடும்பத்தை இவர் பஜ்ரங்கி பாஜான் முதல்ல கொண்டிருப்பார் ஸோ அந்த லிங்க் இது கூட கனெக்ட் பண்ணுறாரு பட் ஆனால் என்னென்னா ஒரு இமோஷனலாக எதுவுமே அதில் ரொம்ப கம்மியாக இருக்குது இன்னும் நான் இந்த ஸ்டோரி கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குது இது ஒரு சிம்பிளான ஒரு லைனாக இருந்தாலுமே கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் பண்ணியிருக்கலாம் அதுக்கு நிறையா ஒரு கேட்டால் ஒரு தேடல் மாதிரி ஒன்று போயிட்டு அந்த மாதிரிலாம் ஒன்று ரொம்ப கொஞ்சம் ட்ராகியாக இருந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு தட் சம்திங் இந்த ஸ்டோரி லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைன் பண்ணியிருக்கலாம் ஏன்னா லூசிஃபர் வந்து நிறைய இமோஷனல் நமக்கு தெரிஞ்சு அந்த படத்தில் நிறைய இமோஷனல் இருந்துச்சு அந்த படம் பட் இதில் அந்த இமோஷனல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு மோர் ஓவர் இந்த கிராண்டியருங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் கொடுச்சு இந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த 2-3 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லணும்னு தோணுச்சு நான் சொல்லிட்டேன் அதர் சால் அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் டொவினோ தாமஸோட ஒரு கேரக்டராக இருக்கட்டும் மஞ்சுவோட கேரக்டராக இருக்கட்டும் செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க டொவினோ தாமஸில் ஒரு டைலாக் இருக்குல்லையா அந்த அவங்க அப்பா வந்துட்டு ஏதோ ஒரு அப்பாவுக்கு நான் கொல்லி வைக்க வரலைன்னா ஒன்றா எனக்கு அவரு பிடிக்காது ஒன்றா அவர் வந்து எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக்கு மஞ்சு வாரியர் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அந்த ஒரு டேம் விஷயமாக ஒரு இடத்துல அதாவது இவர் வந்து புது கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த பிரச்சாரத்துக்கு ஐ மீன் ஜஸ்ட் அந்த ஒரு மீட்டிங் போகும்போதே இவர் சொல்லுவார் போக வேண்டாம் இது நான் சிஎம்மாக சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் போனால் நீ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லி அந்த ஒரு டைலாக் சீன்ஸு அவர் வந்து மேடையில் மேடையில் வந்து பேசுறது யார் மஞ்சு வாரியர் அதுவுமே வந்துட்டு செமையாக சூப்பரான ஒரு இன்விடேஷனாக இருந்துச்சு அண்ட் மஞ்சு வாரியர் மேடம் வந்து ஒரு 45+ இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் உண்மையாக அவங்க ரொம்ப எங்கே இருக்காங்க விச் இஸ் சூப்பர் ரியலி குட் ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதுவுமே அண்ட் என்னதான் வந்து சில கேரக்டர்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் அதாவது பிருத்திவிராஜ் கேரக்டராக இருக்கட்டும் மோகன்லால் மஞ்சு வாரியர் இந்த மாதிரி டொவினோ தாமஸ் இந்த மாதிரி கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் சில முக்கியமான கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் தரலையும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு ஒன்று சூரஜுக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பெரிய ரோல் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு அண்ட் ஒன் மோர் திங் கிஷோர் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு நடிகர் அவர் வந்து ஜஸ்ட் ஒரு இது ஆஃபீஸராக இருக்கார் சென்ட்ரல் இதில் வந்து ஆஃபீஸராக இருக்கார் பட் அவரே ஜஸ்ட் லைக் இதில் ஏதோ யூஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரி தோணுச்சு ஒன் மோர் திங் இந்த பஜ்ரங்கி பாபா வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து இவங்க கொள்றாங்களே ஐ மீன் ஃப்ளாஷ்பேக்கெலாம் காட்டி முடிச்சப்போ கிளைமேக்ஸில் கொள்றது ஏதோ ஜஸ்ட் லைக் சிம்பிள் அப்படி கொண்டு போக இருந்துச்சு ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கம்பீரமாக அப்படிங்கிற மாதிரி காட்டுறவரை சிம்பிளான நான் என்ன சொல்கிறேன்னா அந்த துப்பாக்கி சுட்டு அப்படி சொல்லலை பட் அவரோட வெயிட்டேஜை ரொம்ப கம்மி பண்ணி அந்த படத்தில் கிளைமேக்ஸில் முடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ
திஸ் ஆல் அபவுட். அண்ட் ஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்து மேசிவ்ங்க. லைக் பிருத்திவிராஜும் இவரும் வந்து கால் அப்படி நிற்பாங்க, ரெண்டு பேரும் அந்த காலை தூக்கி ஒரு பர்சனுக்கு. அதெல்லாம் அவங்க சண்டை போடுற சீன் ஃபுல்லாவே நல்லா இருந்துச்சு எல்லாமே. இது எப்படி ஜில்லா சீக்வன்ஸில் விஜயும் இவரும் சண்டை போடுவாங்க, அந்த மாதிரியான ஒரு இதாக இருந்துச்சு, ஒரு இதாக இருந்துச்சு. அண்ட் ஒன் மோர் திங், அந்த ஒரு சீன் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. வந்து இது ஃபாரின் கண்ட்ரியில் ஒன்று நடக்கும். 2 லீடர்ஸ், அதாவது மோகன்லாலும் இன்னொரு ஒரு கேங்ஸ்டரும் வந்துட்டு ஒரு இடத்துல சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா பாம்பு பிளாஸ்டில் வந்துட்டு மோகன்லால் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஜஸ்ட் ஒரு ரூமர்ஸ் மாதிரி கிளப்புவாங்க. ஆனால் பட் அது எப்படி இறந்தாங்கன்னு அப்படின்னு காட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதுவும் வந்து நல்லா இருந்துச்சு. கைண்ட் ஆஃப் ஒரு விஸ்வரூபம் படத்தில் எப்படி அந்த வில் டப்புன்னு ஒரு அடிக்கிற மாதிரியான ஒரு சீன், அந்த மாதிரியான ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ், அதுவுமே எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த படம் பார்க்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக லூசிஃபர் மூவி பார்த்துட்டு இந்த படத்துக்கு போங்க. ஸோ இட் வில் கிவ் யூ த குட் கனெக்ஷன். சரிங்களா? ஒன் டைம் வாட்சபிள் ஏன் நான் சொல்கிறேன்னா, படம் கிராண்டியாக இருக்குது. பட் அகைன் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த ஸ்டோரி வைஸாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் grip இல்லாதனால ஸோ இட் வில் ஓகே டு வாட்ச் ஒன் டைம். பட் ப்ளீஸ் வாட்ச் இட். பிகாஸ் ஏன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். மலையாளம் மூவி நம்ம இது வரைக்கும் பார்த்ததுக்கும் இந்த மூவியில் பார்க்குறதுக்கும் ரொம்ப செம்ம டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ திஸ் இஸ் லைக் அவர் ஆனஸ்ட் ரிவ்யூ ஃபார் த எம்புரான் 2. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் மூவியில் போய் இந்த மூவியை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மூவி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 150 crore. பட் ஈஸியாக அது கலெக்ட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு 65 crore பக்கம் அது வந்து கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.